சிவபெருமான் மார்க்கண்டேயரை காப்பாற்றிய கதை. மார்க்கண்டேயர் என்ற சிறுவனின் பெற்றோர் நீண்ட காலம் குழந்தை இல்லாமல் வருந்தினர். அவர்கள் சிவபெருமானை வேண்டி கடும் தவம் செய்தனர். அவர்களின் தவத்தால் மகிழ்ந்த சிவபெருமான் அவர்களுக்கு காட்சி அளித்து, குறைந்த ஆயுளுடன் அறிவும் பக்தியும் நிறைந்த மகன் வேண்டுமா, அல்லது நீண்ட ஆயுளுடன் அறிவு குறைந்த மகன் வேண்டுமா என்று கேட்டார். பெற்றோர் அறிவும் பக்தியும் நிறைந்த மகனை விரும்பினர். அதன்படி மார்க்கண்டேயர் பிறந்தார். ஆனால் அவருக்கு 16 வயது வரை மட்டுமே ஆயுள் என விதிக்கப்பட்டது. மார்க்கண்டேயர் சிறு வயதிலிருந்தே சிவபெருமானின் தீவிர பக்தராக இருந்தார். அவர் தினமும் சிவலிங்கத்தை வழிபட்டு வந்தார். 16வது பிறந்த நாள் வந்தபோது மரணத்தின் கடவுளான யமன் அவரது உயிரை எடுக்க வந்தார். அப்போது மார்க்கண்டேயர் சிவலிங்கத்தை இறுகப் பற்றிக் கொண்டு ஓம் நமசிவாய என்று சிவனை வேண்டினார். யமன் தனது பாசக்கயிற்றை வீசினார். அந்தக் கயிறு மார்க்கண்டேயரையும் சிவலிங்கத்தையும் சேர்த்துச் சுற்றியது. உடனே சிவலிங்கத்திலிருந்து சிவபெருமான் வெளிப்பட்டு யமனைத் தடுத்து நிறுத்தினார். தனது பக்தனை காப்பாற்றிய சிவபெருமான் மார்க்கண்டேயருக்கு என்றும் 16 வயது இளைஞனாக வாழும் வரத்தை அளித்தார். அதனால் சிவபெருமான் காலசம்ஹார மூர்த்தி என்றும் மரணத்தையே வென்றவர் என்றும் போற்றப்படுகிறார். கதையின் நீதி: உண்மையான பக்தி, நம்பிக்கை மற்றும் இறைவன் மீது முழு சரணாகதி கொண்டவர்களை இறைவன் எப்போதும் காப்பாற்றுவார். ஓம் நமசிவாய.